ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மனதளவில் ரொம்ப நொந்து போயிருக்கீங்களா? ரொம்ப டிமோட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கதை தான் இது. வாங்க கதையை முழுசும் பார்த்து பயன்பெறுங்க. ஒரு விவசாயி ஒருத்தர் 2 கழுதைகளை வளர்க்குறாரு. அதில் ஒரு கழுதைக்கு ரொம்ப வயசாகி போகுது. அந்த கழுதையை என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் தான் அந்த கழுதை தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. இதை பார்த்த அந்த விவசாயி இந்த கிணத்துலேயே இந்த கழுதை மூழ்கி இறந்து போயிட்டோம் அப்படின்னு அப்படியே விட்டுடுறாரு. ஆனால் அந்த கழுதை சும்மா இல்லாமல் ரொம்ப சத்தத்தை எழுப்பிட்டே இருக்குது. இதை கேட்டுட்டு இருந்த கிராம மக்கள் அந்த விவசாயிக்கிட்ட வந்து, நீங்கள் இந்த கழுதையை என்ன பண்ண போகிறீங்க, இது ஏன் இப்படி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கழுதையை மண் போட்டு அப்படியே வந்து கிணத்துலேயே மூழ்கி சாகடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சொன்ன அடுத்த நொடியே அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து போட்டு அந்த கழுதையை சாகடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கழுதை அந்த போட்ட மண்ணை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த மண் போடும் போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எகிரி எகிரி குதிக்குது. அப்படியே குதிச்சு கடைசியாக அந்த கிணறு நிரம்புகிற நேரத்தில் அது மேல் நோக்கி வந்து சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு வருது. நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான். நாம் ஒரு ஸ்டெப்பு கீழே விழுந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ செயல்களாலோ நம்மளை பல ஸ்டெப்பு இன்னும் கீழே தள்ள பார்ப்பாங்க. அவங்களுடைய அந்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கான ஒரு படிக்கட்டாக நினச்சி முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கை நம்ம சீக்கிரமாக அடைஞ்சிருவோம். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.